ಆಂಡವರಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡುವುದಾಗ ನಮ್ಮ ಪರಿಶುದ್ಧನಾದ ಯೇಸುವಿನ ನಾಮವು மகிமை படಲಿ. இந்த நாளிலும் கூட உங்களோடு பேசும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ಈ ದಿವಸವೂ ಸಹ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವಂತ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟಂತ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವನಾಗಿದ್ದೇನೆ. பாஸ்டர் அவர்களுக்கும் ಪಾಸ್ಟರ್ಗೂ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ நன்றி செலுத்துகிறேன். ನಾನು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. விசுவாச மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ಎಲ್ಲ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಸಹ ನಾನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಾನು ವಂದನೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. இந்த செய்திக்காக ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். ಈ ಒಂದು ವಾಕ್ಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದಂತ ಎಲ್ಲರಿಗೂ ಸಹ ನಾನು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವನಾಗಿದ್ದೇನೆ. நீங்கள் அநேக செய்திகள் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் எப்படி எடுத்திருப்பீங்கன்னு தெரியாது. ನೀವು ಅನೇಕ ವಿಧವಾದ ಸಂದೇಶಗಳನ್ನು ಕೇಳಿದ್ದೀರಾ, ಅದನ್ನು ಹೇಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ತೀರಾ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் செய்தியை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ಆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ ಸಂದೇಶವನ್ನು ನಾವು ಹೇಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದವು ನಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಡ್ತದೆ. ಲೂಕಾ எழுதின சுவிசேஷ புஸ்தகம் ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8ாம் அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 15ாம் வசனம் 15ನೇ ವಚನವನ್ನು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. அல்லேலூயா. அந்த நிலத்துக்கு என்ன பேர்? ಆ ಒಂದು ನೆಲಕ್ಕೆ ಏನು ಹೆಸರು? நல்ல நிலம். ಒಳ್ಳೆಯ ನೆಲ. நல்ல நிலம், ಒಳ್ಳೆಯ ನೆಲ. அந்த நல்ல நிலம்னு பேர் வந்தது எப்படி? ಆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ನೆಲ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರು ಹೇಗೆ ಬಂತು? ಅದು வசனத்தை கேட்டது, ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳಿದ್ರಿಂದ. அதுக்கப்புறம் ಅದಾದ ನಂತರವಾಗಿ உண்மையும் ಸತ್ಯವು நன்மையும் குட்னஸ் நன்மையும் ಒಳ್ಳೆಯದು ಹೃದಯದಲ್ಲಿ அந்த வார்த்தையை ಆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ எடுத்துக்கொண்டு வைத்தது, ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಾಗ அதன் பிறகு ಅದಾದ ಮೇಲೆ பொறுமையோடு அதாவது தாழ்மையில பொறுமை வெயிட் பண்ணி பொறுமையோடு அதை காத்து பிறகு கனி கொடுத்தது. ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕಾದು ದೇವರಿಗೆ ಕೊಡುವಂಥದ್ದು, பிறகு கனி கொடுத்தது. அப்படி